நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னால சென்னையை சேர்ந்த சிறுமி ஸ்ருதியோட மரணம் ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. விபத்துக்கு காரணமான பள்ளி வாகனம் எரிக்கப்பட்டது. பொதுமக்கள் பெருந்திரளா திரண்டு வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவா போராட்டத்தில் ஈடுபட்டது. இறுதிச் சடங்குல கலந்துகிட்டதுன்னு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த சம்பவம். பொதுமக்களோட இந்த ஆவேசத்தையும் கொதிச்சு எழுந்த கோபத்தையும் ஊடகங்கள் காட்சிப்படுத்தின. இந்த பரபரப்பு சம்பவத்தோட சுவடு மறையறதுக்கு முன்னாலேயே சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற எட்டயபுரம் பகுதியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்கேயும் பொதுமக்கள் திரண்டு வந்து ஒரு லாரியை தீயிட்டு கொளுத்தியிருக்காங்க. கடந்த 4ஆம் தேதி 8 வயது சிறுமி அக்ஷயாவை இந்த டிப்பர் லாரி ஏற்றி கொன்னுட்டதா சொல்றாங்க இந்த பகுதி மக்கள். குழந்தை வந்து கடைக்கு போகிறதுக்காக இந்த பக்கம் ஓரமாக வந்திருக்கா. வந்த இடத்துல இது வரைக்கும் பாருங்க, பிளட்டு வந்து இதாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து குழந்தை வந்து வரும்போது லாரி டிரைவர் வந்து குழந்தைய தட்டிருக்காப்புல. ஊருக்கு வெளியே வண்டியை நிப்பாட்டிட்டு டிரைவர் ஓட்டிட்டதா சொல்றாங்க. அதனால பொதுமக்கள் லாரியை ஊரு பக்கமா ஓட்டிட்டு வந்திருக்காங்க. வண்டி வந்த வேகத்துல வந்து குழந்தைய அடிச்சு வண்டியை நிறுத்தி குழந்தைய இழுத்து தூரம் போட்டு போயிட்டான் வண்டிக்காரன். எவனோ இன்னொரு சோப்பு வண்டி வந்த வண்டிக்காரன் வந்து போயிட்டு காட்டில் வண்டியை மடக்கி இருக்கிறான். அங்கேருந்து வண்டியை மடக்கி டிரைவரை பிடிக்கலான்னா டிரைவர் இறங்கி ஓடிட்டான். நடு ரோட்டில் நிப்பாட்டின லாரிக்கு தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆவேசமா வந்து ஒரு பெண் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீயை தென்னங்கீத்து போட்டு தீவிரப்படுத்தினாங்க. லாரிய நடு ரோட்ல நிப்பாட்டி இப்படி எரிச்சதால போக்குவரத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பவத்தை கேள்விப்பட்டு தீயணைப்பு வாகனமும் போலீஸும் வந்திருக்காங்க. ஆனா பொதுமக்கள் தீயணைப்பு வாகனத்தை தீப்பிடிச்சு எறிகிற லாரிக்கு பக்கத்துல கூட போக அனுமதிக்கல. வாகனத்தையும் போலீஸையும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. சமாதான பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்ட பிறகுதான் லாரியில எரிஞ்ச தீயை அணைச்சிருக்காங்க தீயணைப்பு வீரர்கள். அதுக்கு பின்னால்தான் போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கு. எட்டயபுரம் மக்கள் இன்னமும் கோபத்தோடு தான் இருக்காங்க. நாங்களே கூட சேர்ந்து லாரி வாங்கி கொடுத்துருவோம். குழந்தையோட உயிர் வாங்கி தர முடியுமா? அவங்களால முடியாது. அதனால தான் நாங்கள் கொளுத்தணும். இதே மாதிரி நடந்ததுன்னா வண்டி ஓட்டுறவனையும் சேர்த்து கொளுத்துவோம், அந்த ஓனரையும் கொளுத்துவோம். நாங்கள் பொறுப்பில்லாத வாகன ஓட்டிகளால இப்படி நிகழற சம்பவத்துக்கு இன்னொரு உதாரணம் மதுரை திருமங்கலம் பக்கத்துல நடந்திருக்கு. ஷேர் ஆட்டோவில் அளவுக்கு அதிகமாக குழந்தைங்களை ஏற்றியதால ஜெயலட்சுமிங்கிற பள்ளி சிறுமி விபத்து ஏற்பட்டு இறந்திருக்கிறதா சொல்றாங்க. ஷேர் ஆட்டோவில் 40 பிள்ளை 45 பிள்ளை ஏற்றிக்கிட்டு முடியாத சூழ்நிலையில் ஏதாவது தடுமாறி விழுகக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு பரிதாபமாக ஒரே குழந்தை தாங்க முடியாத குழந்தை போயிடுச்சு. தினமும் இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இது அந்த பகுதி வாகன போக்குவரத்தை மட்டும் இல்லாம தமிழகத்தோட ஒட்டுமொத்த வாகன போக்குவரத்தையும் மீள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியத்தை உருவாக்கி இருக்கு. பொதுமக்களும் இந்த மாதிரியான உடனடி தீர்வுக்கு முன்வந்து வன்முறையை கையில எடுக்கிற போக்கு தவிர்க்கப்பட வேணுங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்போம்.
மலர் மாலை, புத்தாடைன்னு கண்ணாடி பேழைக்குள்ள சடலமா ஒரு குழந்தை. குழந்தையோட சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பலவீனமா அழுது புலம்புற தாய். இந்த காட்சியை பார்க்குற யாருக்கும் கண்ணீர் துளிர்க்கும். 3 நாட்களா இதே இடத்துல குழந்தையோட சடலத்தோட இருக்கிறதால உறவுக்காரங்க முகத்திலும் கொஞ்சம் சோர்வு. இந்த குழந்தையோட இறப்புக்கு பின்னால இருக்கிற சோகம் ரொம்ப கொடுமையானது. பாண்டிச்சேரி ஏரிப்பாக்கம் புது காலனியை சேர்ந்தவங்க பன்னீர், நிஷாந்தினி. இந்த தம்பதியோட 1.5 வயசு குழந்தை தான் கௌசிகன். சம்பவத்தன்னைக்கு கௌசிகனுக்கு காய்ச்சல் அடிச்சிருக்கு. அதனால குழந்தைய பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு கொண்டு போயிருக்காரு பன்னீர். ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு மடுவர முன்னால் சிஎம் வைத்திலிங்க வீட்டுக்கு அங்கே ஒரு போலி மருத்துவமனை வச்சுக்கிறாங்க. அங்கே எட்டுன்னு போனோம். இது மாதிரி அவன் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்ட்டு காமிச்சிட்டுக்கு அவங்க ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டோன்னா அங்கேயே பையனுக்கு அப்படியே இந்த மாரெல்லாம் அப்படியே மூச்சு அடைப்பு அங்கேயே வந்து போச்சு. குழந்தை கௌசிகனோட உடல்நிலை மோசமானதும் ஒவ்வொரு மருத்துவமனையா தூக்கிக்கிட்டு அலைஞ்சிருக்காங்க. கடைசியா பாண்டிச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்தப்போதான் பன்னீருக்கு அந்த அதிர்ச்சி தெரிய வந்திருக்கு. இதுமாதிரி நீங்கள் ஜிஹெச் தூக்கி போடுங்க அப்படின்ட்டாங்களே. நான் லைட்டாக வாயை வச்சு ஊதுனா போல் ஒன்றுமே இல்லை. அவர் உடனே ஊதுனோன்னே அவர் எதுவும் சொல்லலை. இந்தமாதிரி நீங்கள் ஜிஹெச் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இங்கே ஜிஹெச் தூக்கி வந்தோடனே ஆம்புலன்ஸை கொடுத்து அங்கே அனுப்பிச்சுட்டாங்க. அங்கே அனுப்பிச்சி விட்டதுக்கு மிஷினெல்லாம் வச்சு பார்த்தாங்க. மருந்து எதோ வந்து பவர்ஃபுல்லான மருந்து போட்டாங்க. இதுமாதிரி செத்து 1.5 மணி நேரம் ஆகுது, நீங்கள் தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தூக்கி போயிடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. குழந்தை தவறான மருத்துவ சிகிச்சையால இறந்தது பன்னீரோட உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்ச பின்னால அவங்க காவல்துறை கிட்ட இது சம்பந்தமா புகார் கொடுத்திருக்காங்க. புகாரில் குழந்தை இறப்புக்கு காரணமான தவறான சிகிச்சை அளித்த அரசு அங்கீகாரம் பெறாமல் மருத்துவ துறையில் பார்த்து வந்த அரசு துறையில் பணிபுரியும் மனிதர்கள் அந்த மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் புகார் கொடுத்திருந்தோம். சமீப காலமா தமிழ்நாடு முழுக்க பரவலா இந்த மாதிரியான போலி மருத்துவமனைகள் பெருகிக்கிட்டே வருது. சேலம், திருவண்ணாமலை, திருப்பூர்னு தமிழகத்தோட மிக முக்கிய ஊர்களில் அடுத்தடுத்து நடந்த கைது காட்சிங்க. 10ஆம் வகுப்பு படித்தவர் பல் மருத்துவராக இருக்கிறதும் உதட்டுக்கட்டி அகற்ற போன பெண் மரணம் அடைஞ்சதும் போலிகளோட பெருக்கத்துக்கு மேலும் உதாரணங்களா இருக்கு. இந்த மாதிரியான போலி மருத்துவமனைகளையும் போலி மருத்துவர்களையும் ஒழிக்கணும்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்தணும்னு ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கிறாங்க. இந்த பகுதியில் தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டால் பாம்பு கடி, விஷக்கடி போன்ற காலங்களில் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டுமானால் நெட்டப்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தை 24 மணி நேர மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. நம்ம பொதுவாக ஒருத்தரை எப்படி அடையாளம் சொல்லுவோம்? உயரமானவர், இல்லைன்னா குள்ளமானவர், குண்டா இருப்பார், இல்லைன்னா ஒல்லியாக இருப்பார், கருப்பாக இருப்பார், சிகப்பாக இருப்பார் இப்படின்னு பொதுவான சில அடையாளங்களை சொல்லுவது நமக்கு பழக்கம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ ஒருவரை பற்றி அடையாளங்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறப்போ இந்த பொதுத்தன்மையான விஷயங்களை தான் நம்ம மக்கள் சொல்கிறாங்க. அவர்கள் கூர்ந்து கவனிப்பதே இல்லை அப்படின்னு ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். கண்ணு முன்னால ஒரு கொலை நடக்குது. கொலையாளி முன்ன பின்ன தெரியாதவர். போலீஸ் விசாரிக்கிறப்ப கொலையை நேர்ல பார்த்த சாட்சி குற்றவாளியை எப்படி அடையாளம் சொல்றது? ஒரு குற்றம் நிகழ்ந்தா அதை விசாரிக்கிற போலீஸுக்கு குற்றவாளியை பத்தின முழு தகவல்களும் கிடைக்கிறது இல்லை. அடையாளம் தெரியாத குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸும் தடயவியல் நிபுணர்களும் பல யுக்திகளை கையாளுறாங்க. குற்றவாளியோட கை ரேகைகளை வச்சு அவங்கள அடையாளம் காண்றது தடயவியல் துறையில நீண்ட காலமா பின்பற்றப்படுது. அதுல இப்ப புதுசா அறிமுகமாகி இருக்கிற ஒரு நவீன முறைதான் லிப் ஃபோரன்சிக். குற்றவாளியின் முதட்டோட வடிவத்தை வச்சு அவங்கள அடையாளப்படுத்துற முறை. மத்திய தடயவியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சந்திரசேகர்.
நித்யானந்தா ரஞ்சிதா வீடியோ விவகாரத்தை ஆய்வு செஞ்சு அது உண்மையானதுன்னு அறிக்கை சமர்ப்பித்தது உட்பட பல முக்கியமான வழக்குகளில் பணியாற்றியவர். குற்றவாளிகளை அவங்களோட உதட்டோட வடிவத்தை வச்சு அடையாளம் காண்ற நவீன முறையை பல வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சந்திரசேகர். விரல் ரேகையைப் போலவே உதட்டு ரேகைகளை வைத்து ஜப்பானியர்கள் குற்றம் கண்டுபிடிப்பதில் உபயோகப்படுத்தினார்கள். இந்தியர்களுக்கு இதே முறையை உபயோகப்படுத்தலாம் என்று கிட்டத்தட்ட 2500 இந்திய குடிமகனுடைய உதடுகளை படம் எடுக்கும் பொழுது இந்த ரேகைகள் என்பது மைக்ரோ ஸ்ட்ரக்சர், 12 அடி தூரத்திலிருந்து ஒருவர் இதை துல்லியமாக பார்த்து எப்படி இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்கலாம். மேலும் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதனுக்கு இந்த மேக்ரோ ஸ்ட்ரக்சர் உதட்டு அமைப்புகள், 2 உதடுகளையும் பிரிக்கும் கோடு, மேலுதடு பார்டர், கீழ் உதடு பார்டர் இவை இருப்பதில்லை. மனிதருக்கு மனிதன் வேறுபடுகிறது என்பதை கண்டுபிடித்தேன். தன்னோட ஆராய்ச்சி முடிவுகளை சமீபத்தில் புத்தகமாக எழுதி வெளியிட்டாரு. லிப் ஃபோரன்சிக் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் உதட்டோட வடிவங்களை வச்சு ஒரு குற்றவாளியை எப்படி அடையாளம் காண்றதுங்கிற விஷயங்களை நுட்பமாக சொல்லியிருக்காரு சந்திரசேகர். இந்த உதடுகளின் மேலுதடு பார்டர் ஒரு 12 வகை, பிரிக்கும் கோடுகள் ஒரு 10 வகை, கீழ் இருக்கிற பார்டர் 6 வகை. இவைகளுக்கு தனித்தனி பெயர் ஆங்கிலத்திலே உலகம் முழுவதும் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று மொழிகளை உருவாக்கினேன். மேலுதடு உதாரணமாக 2 சிகரங்களைப் போல இருக்கும். ஒரு சிகரம் உயரமாகவும் மற்றொன்று தாழ்வாகவும் அன்ஈவன் பீக்ஸ் என்று பெயரிட்டேன். மேலே இருக்கிற அந்த பார்டர் டூம் ஷேப்பில் இருந்தால் டூம் என்று பெயரிட்டேன். ஃப்ளையிங் பேர்டு, பறக்கும் பறவையைப் போல உதடுகள் இருந்தால் ஃப்ளையிங் பேர்டு என்று பெயரிட்டேன். கைரேகைகளைப் போலவே உதட்டோட வடிவமும் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும்னு சொன்ன அவர் தன்னோட ஆராய்ச்சிகளை புத்தகமாக வெளியிட என்ன காரணங்கிறதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. போலீஸ்காரருக்கு மாத்திரம் குற்றம் களைவதனுடைய கடமை இல்லை, சாதாரண காமன் மேனுக்கும் பொதுமக்களுக்கும் கடமை இருக்கிறது. ஒரு நிமிஷம் இவர்களை பார்த்து இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்வதற்கு மிகுந்த பயிற்சி எல்லாம் தேவையில்லை. 10 நிமிஷங்கள் இந்த சித்தாந்தம் என்ன, இந்த உதடுகள் எப்படி வேறுபடுகின்றன என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எப்படி இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னால் அதை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். குற்றவாளிகளை நேரில் பார்க்குற சாட்சிங்க குற்றவாளிகளை பற்றி கொடுக்குற தகவல்கள் எல்லா நேரமும் சரியாக இருக்கிறது இல்லை. தாங்க பார்த்த முகத்தோட அடையாளங்களை அவங்களால தெளிவாக சொல்ல முடியறது இல்லை. இந்த சிக்கலை தவிர்த்து சாட்சிக்கும் போலீஸுக்கும் இடையில சரியான புரிதலை ஏற்படுத்துறது தான் லிப் ஃபோரன்சிக். இந்த ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு சாட்சி ஒரு குற்றவாளியின் உதடு இப்படி இருக்குமா அப்படி இருக்கும் என்று சொல்வதற்கு மொழி தெரியாமல் கலங்கி கொண்டிருந்தார். போலீஸ்காரருக்கும் இவர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை. அவரை அழைத்து கொண்டு என்னிடம் வந்து நான் எடுத்து வைத்திருந்த ஃபோட்டோக்களை எல்லாம் போட்டு ஒவ்வொன்றாக காட்டும் பொழுது அவருடைய உதடு இது போல் இருக்கும் என்று சொன்னார். உடனே ஒரே நாளில் அந்த உதடுகளின் தோற்றமுடைய ஒருவரை கைது செய்து அவர்தான் குற்றவாளி என்று கண்டுபிடித்தார்கள். ஆக இந்த உதடுகளை வைத்து அடையாளம் காணும் முறை ஆங்கிலத்திலே பர்சனல் அப்பியரன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், சாதாரண மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் சைட் ரெகக்னிஷன், பார்வையால் உதடுகளை எப்படி இருக்கிறது என்று கணித்தல், அதுதான் அதற்கு பொருள். பொதுவாக ஒருத்தரை பார்க்குறப்போ அவரோட உருவம் நம்ம மனசில் பதியுது. அதில் பிரதான அடையாளமாக இருக்கிறது அவரோட முகம். ஒரே முகத்தை பார்க்குற பலர் சில நேரம் வெவ்வேறு மாதிரி கூட அடையாளப்படுத்தலாம். நம்மோட கவனிக்கும் தன்மையை பரிசோதிக்கிறதுக்காக நடந்தது என்ன ஆங்கர் கோபிநாத்தோட அடையாளங்களை சிலர்கிட்ட விசாரித்தோம். கோபிநாத் சார் வந்து ஷார்ட்டாக இருப்பார், நெத்தி வந்து ப்ராடாக இருக்கும், ஸ்மைல் நல்லா பிரைட்டாக இருக்கும், அவரோட மீசை வந்து நல்லா திக்காக இருக்குங்க. கோபிநாத் சார் வந்து கோட் இல்லாமல் பார்க்கவே முடியாது, அவர் எப்பவுமே கோட்டோடு தான் இருப்பார். வெள்ளையாக இருப்பார், கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், நல்ல குண்டாக இருப்பார். கோபிநாத் சைடாக உச்சி எடுத்திருப்பாங்க, ரவுண்டு பேஸ், ஷார்ட்டாக மீசை, காது வந்து பெருசாக இருக்கும், மூக்கு தடிமனாக இருக்கும், கண் ரவுண்டாக இருக்கும். கோபிநாத் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம்தானாலும் எல்லாராலையும் அவரை தெளிவாக அடையாளம் சொல்ல முடியல. சில தடுமாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனால் கோபிநாத்தை அறிஞ்சிடாத ஒருத்தர்கிட்ட அவரை சரியாக அடையாளப்படுத்துறது எப்படி? இவருடைய காது
மடல் தொங்கும் மடல் வகையை சார்ந்தது. இவருடைய உதடுகளை பார்ப்போமானால் மேல் உதடு பார்டர் டூம் வகையை சேர்ந்தது, கீழ் உதடு பார்டர் கான்கேவ் ஆர்க் வகையை சார்ந்தது. 2 உதடுகளையும் பிரிக்கும் கோடு 2 வளைவுகளை உள்ள கோடுகளாக இருக்கிறது, நேர்கோடாக இல்லாமல். இவருடைய மூக்கை பார்ப்போமானால் மேல் நோக்கி இருக்கின்ற மூக்கும் அல்ல, கீழ் நோக்கி இருக்கின்ற மூக்கும் அல்ல, நடுநிலையான மூக்கை கொண்டிருக்கின்றது. ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடக்கிறப்போ சம்பந்தப்பட்டவரை சரியாக குறிப்பிட்டு அடையாளம் காட்டுவது சிரமமாக இருக்கலாம். அல்லது மங்கலான வெளிச்சத்தில் ஒருத்தரை பார்த்துட்டு அவருடைய அடையாளங்கள் இதுதான் அப்படின்னு சரியாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலே வளர்ந்த பிள்ளை ஒன்று காணாமல் போனால் கூட இந்த பொது அடையாளத்தை தவிர ஸ்பெசிஃபிக்கான அடையாளங்களை சொல்லுவதில் பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள் அப்படின்னு ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அண்ணனோ தங்கையோ அவங்களுக்கு இந்த காது மடல் ஒட்டி இருக்குமா இல்லை பாதி ஒட்டி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உடனே நம்மால் பதில் சொல்ல முடியாது. இப்படி கூர்ந்து கவனிக்காத இந்த மனநிலை தான் எல்லா கட்டங்களிலும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. ஒரு ஓவியரை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்திக்கிறவங்களுடைய அனாட்டமியை கவனித்து பார்ப்பாங்க. அவங்களுடைய உடல் அமைப்பு, முக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கவனிப்பாங்க. அது அவங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நம்மளால் கவனிக்க முடியாட்டியும் கூட ஒருவருக்கு ஒருவரை பற்றி அடையாளம் சொல்ல வேண்டிய தேவை எப்போது ஏற்படும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் காவல்துறைக்கிட்ட நம்ம போகிறப்போ என்னென்ன மாதிரியான அடையாள குறிப்புகளை சொன்னால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். உருவங்களையும் முக அடையாளங்களையும் அதிகம் கவனிக்கிறவங்க ஓவியர்கள். ஓவியம் கற்றுக்க வர மாணவர்களுக்கு அடிப்படையாக கொடுக்கப்படுறது ஒரு முகத்தை எப்படி வரையணுங்கிறதுக்கான பயிற்சி தான். அந்த வகையில் முகத்தை பற்றியும் அதில் உதட்டோட முக்கியத்துவத்தை பற்றியும் ஓவியர்கள் சிலர்கிட்ட கேட்டோம். உதட்டளவு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த உதடுகளை வச்சே நம்ம மொத்த பாடியையும் மெஷர்மெண்ட் பண்ணலாம். அதாவது அழகான ஃபேஸுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இந்த உதடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதே அளவு தான் இந்த மூக்கு இருக்கும், அதே மாதிரி தான் நெத்தி இருக்கும், அதே மாதிரி கண் இருக்கும். இந்த போர்ஷனும் அதே ஸ்டைலில் தான் வரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே காது அங்கேயே போய் நிற்கும், நாடி இதோட முடிஞ்சிடும். இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அது ஒரு அழகான ஃபேஸு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ட்ராயிங் வந்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து காம்போசிஷன் வந்து பண்ணிவிட்டு கண்ணிலேருந்து வந்து ட்ராயிங் வந்து பண்ணுவாங்க. சில பேர் மூக்கிலேருந்து வந்து பண்ணுவாங்க. சில பேர் வந்து அப்படியே கழுத்துலேருந்து மேலே போய் வந்து ஒரு ட்ராயிங் வந்து பண்ணுவாங்க. நான் என்னோடய போர்ட்ரேட் வந்து செல்ஃப் போர்ட்ரேட் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய உதடுகளை தான் வந்து வரைய ஆரம்பிப்பேன். என்னுடைய உதடுகளையும் கண்களையும் வந்து சரியாக நான் வந்து வரையும் போது ஒரு கேரக்டரை வந்து என்னால் வந்து சரியாக வந்து கொண்டு வர முடியும். உலகமே நவீனமயமாக மாறி வர இன்றைய சூழ்நிலையில் ஓவியர்கள், நிபுணர்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனி மனுஷனும் பார்க்குற விஷயங்களை சரியாக உள்வாங்கிறதும் அதை சரியாக வெளிப்படுத்துறதும் கட்டாய தேவையாக இருக்கு. அதுக்கு லிப் ஃபோரன்சிக் மாதிரியான புத்தகங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலினுடைய ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னா அது வழியாக ஒரு ஐ டாக்டர் போனார்னா அவர் எல்லாருடைய கண்களையும் கவனிப்பார். அதே பில்டிங்குள்ளே ஒரு ஆர்கிடெக்ட் வந்தார்னா அந்த ரிசப்ஷன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதோடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு இன்டீரியர் டிசைனர் வந்தார்னா இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கவனிப்பார். இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய துறை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் சார்ந்த விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி நம்முடைய பொது கவனிப்பு என்பதே இன்னமும் பலமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது பல நேரங்களில் நமக்கும் காவல்துறைக்கும் உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.